தெய்வ நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கும் இந்த உலகத்தில் எல்லா தெய்வங்களுக்குமே பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே எல்லா மக்களுமே குழந்தைகள் தான். சின்ன ஓரறிவு உயிரினங்கள்லேருந்து ஆறறிவு படைத்த மனிதன் முதற்கொண்டு எல்லாருமே பெற்ற குழந்தைகள் மாதிரி தான். எல்லாருமே நல்ல நிலைமைக்கே வரணும், எல்லாருமே இறைநிலையை உணரணும் அப்படின்னு தான் எல்லா தெய்வங்களுமே நினைப்பாங்க. எல்லா தெய்வங்களுமே நமக்கு அப்பா அம்மா மாதிரி தான். ஆனால் நம்ம தான் ஜாதி மதம்னு சொல்லி எல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சு வழிபாடு பண்ணாலும் எல்லா தெய்வங்களுமே எல்லா மதத்தினருக்கும் நமக்கு அருள் புரியும். ஆனாலும் நமக்கு அந்த வறுமை நிலையை போக்கிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தான் போய் உழைக்கணும். நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த உழைப்புக்கேற்ற பலன் நமக்கு கிடைக்காது. எவ்வளோ காசு பணம் சேர்த்தாலும் அந்த காசு பணம் தங்காது. அதுக்குன்னு சில தாந்திரிக முறைகள் இருக்குது, ரகசிய மூலிகைகள் இருக்குது, அதுக்குன்னு சில சக்கரங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில். அதுலேயும் பார்த்திங்கன்னா குபேரன் இருக்கார், பெருமாள் இருக்கார். இவங்க 2 பேர் தான் செல்வத்துக்கு அதிபதி. இவங்க 2 பேரையுமே வச்சு நம்ம எப்படி எந்த தெய்வ வழிபாடுமே பண்ணாமல் ஏதோ ஓரளவு நம்ம செல்வத்தை சேர்த்து வச்சு தக்க வச்சு நம்ம குழந்தைகளுக்கு பயனடைகிற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல